Hi, hello, welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 NCERT CBSEக்கு சாப்டர் 10 ஹெரான்ஸ் ஃபார்முலாவோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது பிளேலிஸ்ட்லையும் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தால் உங்களுக்கு இன்னும் கிளியரிட்டியாக புரியும். ஓகே, ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அண்ட் யூஸ்வலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மோஸ்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து ரெகுலராக வீடியோஸ் வர உங்களுக்கு தெரியும் அண்ட் கண்டினியூட்டியும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அது இல்லாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள். ஏன்னா நடுவில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த சாப்டருக்குரிய இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கொஸ்டின் எக்ஸசைஸ் 10.1 சால்வ் பண்ணலாம். கலர் மாற்றிக்கிறேன். ரைட், டிராஃபிக் சிக்னல் போர்ட் இண்டிகேட்டிங் ஸ்கூல் அஹெட். ஒரு சிக்னல் போர்டு இருக்கு, அதில் என்ன இருக்கு, ஸ்கூல் அஹெட் போட்டிருக்கு. அது என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே, சைடு என்னது, ஏ, சைடு வந்து ஏ. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி சிக்னல் போர்டு. எதை வச்சு கண்டுபிடிக்கணும், யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா. இது ஏங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்றப்போ சொல்றேன். இஃப் இட்ஸ் பெரிமீட்டர் இஸ் 180 சென்டிமீட்டர், what will be the area of the signal board? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஒரு டிராஃபிக் சிக்னல் போர்டு இருக்கு, என்ன எழுதியிருக்கு, ஸ்கூல் அஹெட்னு எழுதியிருக்கு. அது எப்படி இருக்கு, ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளா இருக்கு. சரியா, ஆஃப் சைடு என்னன்னு கொடுத்துருக்கான், ஏ யூனிட்ஸ். நம்ம என்ன பண்ணணும்னா ஏரியா ஆஃப் தட் சிக்னல் போர்டை கண்டுபிடிக்கணும் யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஹெரான்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், √3/4a² சொல்லியிருப்பேன். எதுக்கு, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்க்குரிய ஃபார்முலா நான் சொல்லியிருப்பேன். ஓகே, நம்ம அதை வச்சு டைரக்டா போடக்கூடாது. அதுக்காக தான் இங்க என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கான், யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலான்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கான். ஓகே, அண்ட் அடுத்து ஒரு கேஸ் கொடுத்துருக்கான், இஃப் த பெரிமீட்டர் இஸ் 180 சென்டிமீட்டர், ஏரியா என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கான். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 9th பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதும். எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் கிவன் என்ன, டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சொல்யூஷன், இப்படிதான் எழுதணும். நம்ம 8th வரைக்கும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம், 9th இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, சரி, கிவன் என்னது, ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ நான் வரைஞ்சிக்கிறேன், ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். ஆஃப் சைடு என்ன கொடுத்துருக்கு, ஏ தானே ஆஃப் சைடு. ஸோ அப்போ ஏ ஏ ஏ, ரைட்டா. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி சிக்னல் போர்ட் யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா. அப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஹெரான்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருவோம். சரி, டு ஃபைண்ட் என்னது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்கு, இது ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்டா. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கு, பெரிமீட்டர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கு, 180 மீட்டர். பெரிமீட்டர் ஈக்குவல் டு 180 சென்டிமீட்டர். சரியா, நம்ம ஏரியா என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நான் சொல்யூஷன் என்னங்கிறத பார்ப்போம். சரியா, இப்ப நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது, இங்க என்னென்ன ட்ரையாங்கிள் எடுத்திருக்கு, ஏபிசி. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருந்தேன், ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி, ரைட்டா. இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஸ்ஸோட வேல்யூ என்னது, பெரிமீட்டர் பை 2. பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 3 சைடையும் ட்ரையாங்கிளோட 3 சைடையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும். 3 சைடு என்னது, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால 3மே என்னது, ஏ. ஸோ அப்போ ஏ பிளஸ் ஏ பை 2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 3a பை 2. ஸோ அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னது, 3a பை 2, ரைட்டா. சரி, இப்போ இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஃபார்முலால. ரூட் ஆஃப் எஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் என்னது, எஸ்.
ஸோ அப்போ 3a/2 எஸ்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எஸ் மைனஸ் ஏ என்னது 3a/2 மைனஸ் ஏபிசி என்னன்னு சொல்லியிருந்தேன் சைட்ஸோட வேல்யூ நான் சொல்லியிருந்தேன் ரைட்டா. ஸோ இங்க சைட்ஸ் என்னது ஏங்கிறது ஒரு சைடு, இன்னொரு சைடும் ஏ, இன்னொரு சைடு என்னது ஏ. அப்ப இந்த ஏபிசி எல்லாமே ஈக்குவல் ட்ரையாங்கிள் மூணுமே என்னது ஏனே நம்ம எடுத்துக்கலாம் சரியா. அப்ப 3a/2 மைனஸ் ஏ, அடுத்து எஸ் மைனஸ் பிக்கு என்னது 3a/2 எஸ், அடுத்து மைனஸ் ஏ, அடுத்து எஸ் என்னது 3a/2, சியோட வேல்யூ என்னது சிங்கிறதும் சைடு தான் ஆஃப் ஏ லென்த் சரியா. அப்போ மைனஸ் ஏ, இதை நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் ரைட்டா. இப்போ அடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3a/2 ரைட்டா. இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். 3a/2 மைனஸ் ஏ, எல்சிஎம் எடுக்கணும்ல, a/1 தானே இருக்கு. ஸோ அப்போ எல்சிஎம் எடுக்குனது 1க்கும் 2க்கும் 2 தான் எல்சிஎம். அப்போ இங்கே இன்டூ 2 மேலே இன்டூ 2, இது நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். அப்போ 3a/2 மைனஸ் 2a/2, ஆன்சர் என்னது a/2 ரைட்டா. 3a ல 2a போச்சுன்னா a, ஸோ அப்போ a/2. அப்போ இந்த 3a/2 மைனஸ் ஏக்கு வேல்யூ என்னது a/2. அதே தானே இங்கே இருக்கு 3a/2 மைனஸ் ஏ, அதுக்கு என்னது a/2. அடுத்து திருப்பி 3a/2 மைனஸ் ஏவும் என்னது a/2 தான் ரைட். அடுத்து இப்ப இந்த ரெண்டு 3a/2 ஸ்கொயர் ரூட் தானே இருக்கு. ஸோ அப்ப இந்த ரெண்டு மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற 3a/2க்கு ஒரு a/2 என்ன ஆயிரும் வெளியே வந்துடும். 3a/2ன்னு சொல்லிட்டேன் சாரி. ஸோ a/2. அப்போ பாக்கி உள்ள என்ன இருக்கு, இங்க ஒரு 3a/2, இங்க என்ன இருக்கு ஒரு a/2, இந்த ஒரு a/2 இருக்குல்ல பாக்கி. ஸோ அதை நம்ம எடுத்திருக்கோம் ரைட். அப்ப அடுத்து என்ன வரும் a/2 ரூட் ஆஃப், இதை மல்டிப்ளை பண்ணுங்க 3a, இதுவும் மல்டிப்ளிகேஷன்ல தானே இருக்கு. ஸோ அப்ப 3a இன்டு a என்னது 3a², 2 இன்டு 2 என்னது 4 ரைட்டா. அப்ப a/2 இது எப்படி எழுதலாம், இந்த a² என்னது a இன்டு a தானே a². ஸோ அப்ப அந்த ரெண்டு ஏக்கு ஒரு ஏ என்ன ஆயிரும் வெளியே வந்துடும். ஸோ அப்ப இன்டு ஏ. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 4, 4 எப்படி எழுதலாம் 2 இன்டு 2 தான் 4 சரியா. அப்ப அந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளியே வந்துடும். அப்படி இல்லாட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்னது 2ங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் சரியா. ஸோ அப்ப அது ஒரு 2 வெளியே வந்துடும். அப்ப பாக்கி உள்ள என்ன இருக்கும் வெறும் 3 சரியா. 3/1 கூட எழுதிக்கலாம் சரியா. இப்ப அப்ப என்ன வரும், இந்த ரூட் 3 முன்னாடி எழுதிக்கிறேன். a இன்டு a என்னது a², 2 இன்டு 2 என்னது 4. ஆன்சர் என்ன வந்திருக்கு √3/4 a². இது எதோட ஆன்சரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்திருக்கோம். ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியாங்கிறத பார்த்திருக்கோம். அதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா. ஏன்னா கொடுத்துருக்கிறது என்ன ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே சரி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம அடுத்து என்ன கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு பெரிமீட்டர் இஸ் given as 180 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்கான் 180 சென்டிமீட்டர். அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் தி சிக்னல் போர்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட். ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது ஈக்குவலாட்டர் ட்ரையாங்கிளுக்கு 3a, a+a+a தானே. சரி பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்கான் 180, 3 இன்டு a. இப்போ எனக்கு a மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவேன் 180 டிவைடட் பை 3, அந்த 3 என்ன ஆயிரும் அங்கிட்டு போறப்ப டிவிஷன். ஸோ அப்போ a ஈக்குவல் டு என்னது 60 சென்டிமீட்டர். a ஈக்குவல் டு என்னது 60 சென்டிமீட்டர். 3 1s ஆர், இது 3 6 ஆர். ஓகே ஸோ அப்போ ஒரு சைடோட வேல்யூ 16 தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல √3/4 a². √3/4 ஏக்கு பதிலாக என்ன போடணும் இந்த 60 போடணும். 60 தானே ஏ வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ அப்போ 60² போட்டோம் என்ன கிடைக்கும் √3/4, 6 இன்டு 6 என்னது
36. 0க்கு ஸ்கொயர் பண்ணுறப்போ அந்த ஒரு 2 0 ரைட்டா, அதுவும் வரும். ஓகே, இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? இது 4 1s ஆர், இது 4 into 900. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 900 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ the required ஆன்சர் என்னது? 900 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியாவை எப்படி எழுதலாம் ஸ்டேட்மெண்ட்ல? therefore area of triangle ABC is, அப்படி இல்லாட்டி கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். therefore the area of the signal board, the area of the signal board is 900 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம். திருப்பி ஒரு 2 தடவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோங்கிறத பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இதே ப்ரொசீஜர்லாம் அடுத்து வர எல்லா ப்ராப்ளமுமே இருக்க போகுது. அண்ட் கொஞ்சம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டைப்பில் மாறும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கட்டாயம் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லை எக்ஸ்பிளைன் டு ஆல் யுவர் கமெண்ட்ஸ். முக்கியமாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ.